ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்று வீழ்த்தி ஸ்பெயின் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டி தொடங்கியதில் இருந்தே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இரண்டு பாதியிலும் இரு அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோலாக மாற்ற தவறின. இதையடுத்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தின் போது அர்ஜென்டினா வீரர் என்சோ பெர்னாண்டஸ் சிவப்பு அட்டை பெற்று வெளியேற்றப்பட்டார். இதனால் அந்த அணி மீதி ஆட்டத்தை 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆட்டம் கூடுதல் 30 நிமிடங்களுக்கு சென்றது. கூடுதல் நேரத்தின் போது ஸ்பெயின் வீரர் ஃபெரான் டோரஸ் அபாரமான கோல் அடித்து அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு உலக கோப்பையை வென்றதால் உலகம் முழுவதும் உள்ள ஸ்பெயின் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தோல்வியின் மூலம் மெஸ்ஸியின் உலகக்கோப்பை கனவு சோகத்துடன் நிறைவடைந்தது. 10 வீரர்களுடன் போராடிய அர்ஜென்டினாவின் கோல் முயற்சிகளை ஸ்பெயின் தடுத்து நிறுத்தி வரலாற்று சாதனை படைத்தது. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரின் சிறந்த வீரருக்கான தங்கப்பந்து விருது ஸ்பெயின் கேப்டன் ராட்ரியும், அதிக கோல் அடித்ததற்கான தங்க காலனி விருதை பிரான்ஸ் கேப்டன் எம்பாப்பேயும் வென்றனர். சிறந்த கோல் கீப்பருக்கான தங்க கையுறை விருதை ஸ்பெயினின் உனாய் சிமனும், சிறந்த இளம் வீரர் விருதை ஸ்பெயின் வீரர் குபார்சியும் வென்று அசத்தினர்.